ஹாய் காய்ஸ், நம்ம தமிழமே ராய்ச்சாங் ஜுஜுட்சு கைசனில் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்கூல் அழகாக இருக்குது இந்த பிளேஸு. எல்லாம் காலியா இருக்கு. இன்னும் 2-3 ஐட்டம் போட்டு வச்சாதான் என்னமா? இவ்வளோ கிடக்குது எப்போதான். இந்த இடத்துல ஒரு சில பேர் தான் வேலை செய்யறாங்க. ஆமா, நம்ம ஜூனியர்ஸுங்க வேலையான பேருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் அவங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல. சால்மன் அவங்க என்ன ஃபுட்டு பற்றி மட்டும் தான் பேசுவோம் போல. இந்த வேலையெல்லாம் அவங்களால பண்ண முடியும். இல்ல, நான் அதை சொல்ல வரல. இன்னைக்கு தான் கியோட்டோட பிரின்சிபல் வர போறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவங்க பேச போறாங்க. டியூனா ஒரு ஸ்பெஷல் கிரேட் சாபத் அளிக்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அனுப்புனதுக்கு சதோரோ மேல் அதிகாரிகளோட சண்டை போடுறது உங்களுக்கு தெரியும்ல. கரெக்ட். பிரின்சிபலும் மேல் அதிகாரிகள்ல ஒருத்தர் தான். ஒருவேளை அவங்க சந்திச்சுக்கிட்டா என்ன ஆகும்? தெரிஞ்சே அமைச்சிருக்கிறாங்க. அவங்க டார்கெட் பண்ண அந்த பையன் இறந்துட்டானே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை? இன்னும் தெரியாது பார்த்தா அவருக்கு எந்த கவலையும் இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஆனால் டார்கெட் பண்ண கூட இவன் இருக்கால, அது எல்லாரும் முன்னாடியும் பெருசா சீன் கிரியேட் பண்ண மாட்டாரு. சால்மன் ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி இல்லையே. ஏன் தேவையில்லாம இந்த கவலை? மாய் வரலா? இந்த மாதிரி மீட்டிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வர்றதுக்கு அவசியம் இல்லைனாலும் அவ வர வாய்ப்பு இருக்கு. யாரையோ சொல்றாங்க. மாய்க்கு நம்மள தொல்லை பண்றது ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஜெனின் தானே, உனக்கு இங்க என்ன வேலை? இவங்க செனின் தானா? பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன சிஸ்டர்ஸா? இவங்க ட்வின்ஸ். அப்படி சொல்லி நான் அசிங்கப்படுத்தாத ஃபுஷிகரு. என்ன நீ மாக்கி நினைச்சு பேசிட்டு இருக்கியா? நீ என்ன மாயின்னு கூப்பிடலாம். நீங்க தான் ஒக்கோட்ஸுக்கும் சீனியருக்கும் பதிலா வந்து கலந்துக்க போறவங்களா? உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப வாழ்க்கை ரவுடி மயிரம். கவலைப்பட்டோம். அதான் பிரின்சிபல் கூடவே வந்துட்டோம். உன் கிளாஸ்மேட் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப வருத்தப்பட்டியோ இல்ல எப்பவும் போல அதை பெருசா மதிக்காம விட்டுட்டியா? ரொம்ப ஏன் இந்த பேசுறாங்க. மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அட சும்மா சொல்லு. இல்ல உனக்கு சொல்ல கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லிடு. உனக்கு பதிலா நானே உண்மையை உடைச்சிடுறேன். செத்த அந்த பையனை வெறும் உருவனவனா கூப்பிடலாம். நியாயமா அவனை பாதி சபிக்கப்பட்ட மான்ஸ்டர் தான் கூப்பிடணும். அப்படிப்பட்ட எந்த திறமையும் இல்லாத மிருகத்தை கூட இருந்து அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் பெரிய நேர்ல வந்து மனசு. நிக்கணுமா இப்போ? ஆனா அவன் செத்ததை நினைச்சு நீ சந்தோஷப்படுறதானே? மாய், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத. ஒக்கோட்ஸோ இடத்துல போட்டி போடுறது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கான பதில கொடுங்க. யாரா அவன்? உன் பேரு ஃபுஷிக்ரோ தானே? உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் சொல்லு. எந்த மாதிரி பொண்ணுல பிடிக்குமா? உன் பதில பொறுத்து உன்னை இங்க அடி பொழந்து ஒக்கோட்ஸோ கிட்ட எடுத்துட்டு போவேன். இல்ல மன்னிச்சு விட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல உன் கூட போட்டி போடுவேன். எனக்கு யார பிடிக்கும் தெரியுமா? நல்ல உயரமா வட்ட சட்டமான பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அதுக்கு யாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன உடம்பு பார்த்தோம். பயங்கரமாகுது. எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை பத்தி எதுக்காக பேசணும்? உண்மைதான். இவன் யாருக்கிட்டையும் பெருசா மிங்கல் ஆக மாட்டான். தேவையில்லாதது பேசாத. ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ இன்னும் பேசி கூட கொஞ்சம் குழப்பாத. கியோட்டோல தேர்ட் இயர் பண்ற அவாய்த்தோட நான் இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு இத சொன்னா போதும் இல்ல? இல்ல உனக்கு ஆம்பளைங்கள தான் பிடிக்கும்னா அதையாச்சும் சொல்லு. ஒருத்தனுக்கு பொண்ணுங்க மேல இருக்க டேஸ்ட் தான் அவன் எப்படி பட்டவன்றத காட்டும். பெருசா எந்த டேஸ்டும் இல்லாத ஒருத்தன் வாழ்க்கையில எப்பவும் போரிங்கா தான் இருப்பான். ஏய், என்னடா இது? போரிங்கான ஆட்களை சுத்தமா பிடிக்காது. இத்தனை நாள் எனக்குள்ள அடைச்சு வச்சிருந்த வெறியும் ஆத்திரமும் வெளியே வரதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் தான் ஒரே இடம். அப்படிப்பட்ட என்னோட கடைசி எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் போரிங்கா முடிஞ்சதுன்னா என்னோட வெறி இன்னும் பொண்ணு பிடிக்கணும், எல்லாரும் பிடிக்கணுமா? நம்ம ஸ்கூல்ல 4 வருஷம் உள்ள கோர்ஸ். காமெடி Exchange பீஸா? events 13 வரைக்கும் தான் கலந்து. ஐயோ, உடம்பு பார்த்தா அப்படி தெரியலையே. ஆள் அப்படி இருக்கு, பேசுறது வர மாதிரி. நல்ல மூட்ல இருக்கிறதுனால உன்னை நான் உயிரோட விட போறேன். அதனால பதில் சொல்லு. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்களை பிடிக்கும்? என்ன ஐயையே. காமெடி பண்றியா? இதுதான் உங்களோட சம்மர் யூனிஃபார்மா? ஹேர் ஸ்டைல் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கு. குக்கி சக்கிக்கிட்டு இவன் அதுக்கு மேல. இப்ப சண்டை போட்டா பிரச்சனை தான். தப்பு பண்றவங்களை மன்னிக்காம விடுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு சிலர் அவங்க அன்பை அப்படியே வெளிக்காட்டுவாங்க. எனக்கு
தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்ல. தானா சிந்திக்கக்கூடிய நல்ல கேரக்டர் இருந்தா அதை விட பொண்ணுகிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். சொல்லிட்டான்டா. உண்மையிலே நல்ல ஆன்சர் தான் கொடுத்திருக்கேன். நீ அவன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாதான்னு சொல்லியிருந்தா கொண்டு இருப்பேன். வாய மூடுறியா? எனக்கு அப்பவே தெரியும் நீயும் போரிங்கான ஆளுதான். புஷ்கரோ இல்ல ஆள்ற என்னடா இது? அதான் ஆன்சர் பண்ணிட்டாளடா. அவன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் போல. அவ்வளவுதான், அவனோட கதை முடிஞ்சது. அட சைக்கோ. நல்ல திறமை வாய்ந்த செகண்ட் கிரேட் ஜுஜுட்சு மந்திரவாதி கூட டாப் கிரேட் டோடோ முன்னாடி பாவப்பட்ட ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான். உன் நண்பன் உயிரோட இருக்கணும்னா நீ அமைதியா இருக்கணும். நீயும் உன் தங்கச்சியும் ஒரே மாதிரி நினைச்சோம், ஆனா அப்படி இல்ல. ஏன்னா மாக்கி உன்னை விட பல மடங்கு அழகா இருக்கா. சரியா தூங்குறது இல்லையா? கருவளையெல்லாம் வந்திருக்கா. நல்ல வெறுப்பேத்துறா. என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட பேசும்போது Dragging அது. யோசிக்கணும். ஒன்னு பார்த்ததுமே எனக்கு இதுதான் தோணுச்சு. நீ ரொம்ப போரிங்கான ஆளுன்னு. ஆனா உருவத்தை பார்த்து எது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அதுக்கு ஏன்டா அழுற? கேட்டேன். ஆனா நான் காட்டின அக்கறைய மதிக்காம கொச்சை கொடுத்துற மாதிரி பேசிட்டேன். எல்லாரும் மாதிரியும் மண்டைக்குள்ள மூளைதான் இருக்கா இல்ல என்ன? கழுகு இருக்கா? தோதோ, இந்த தோதோ தான் போன வருஷம் சாபங்களை பயன்படுத்தி ஜுஜுட்சு மேல பண்ண தாக்குதலால கியோட்டோல இருந்து சிஞ்சுக்கு வரைக்கும் 100கணக்கான டீமன்ஸ் பரேட் நடந்துச்சு. ஒரு ஸ்பெஷல் கிரேடையும் 5 ஃபர்ஸ்ட் கிரேட் ஆன்மாக்களையும் தனி ஆளா அந்த பரேட்லயே அடிச்சிருக்கான். இவனா? அந்த தோதோ தான் இவனா? இது பவர்ஃபுல்லான ஆள்தாயா? ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இருந்தும் இதை மூளை மட்டும் இல்லப்பா. சரி, நீ உன் திறனை யூஸ் பண்ண மாட்டியா என்ன? ஓ, அது வெறும் புரளிதான், நம்பாத. ஸ்பெஷல் கிரேட் அழிக்க நான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிரேட் தோக்கடிக்க யூஸ் பண்ண மாட்டானா? இவன் என்ன மிருகமா? ஆமா, அது பெரிய விஷயம் பாரு. நுவே பிளஸ் காமா. இதுலயும் வருது பாரு. க்ளோஸ் காம்பேக்ட்ல இது மிஞ்ச ஆளே கிடையாது. நம்மால முடிஞ்ச அளவுக்கு தூரமாவே இருக்கணும். ஓ இன்னும் ஸ்பீடு இந்த வேகத்தை பின்னாடி காட்டுங்க. ஒண்ணுக்கு மேல உனக்கு இருக்க டேஸ்டும் உன்னோட முதல் படமும் அப்போ ஐயோ, என்னடா இப்படி அடிக்கிறான்? இது ரீசன் பொண்ணு. நிறுத்த மாட்டேங்கிறானே. சக்தி வேற பயங்கரமா இருக்கு. ஐயோ, இவனை கொன்றுவான் போல இது. இன்னும் எதுவும் முடியல. அங்கே இருக்கு. ஸ்கூல்ல பெரியவன் யாருமே இல்லையா? எப்பவும் இதே மாதிரி போரித்தாண்டா. அப்போ இப்போ உனக்கு சண்டை போடுற எண்ணமே இல்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தங்கிறதுக்காக பொங்காத. உனக்கு என் முழு திறமையை பார்க்கணும், அவ்வளவுதானே? எவ்வளவு ரத்தம். இப்போ உனக்கு காட்டுறேன். வாடா. அசையாத. பேசுறான். அட டேய், ரெண்டு பேரும் எங்கடா போறீங்க? அப்பாடா, உன்னை காப்பாத்தியாச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸ். நாங்க எல்லாமே ஓ நீங்க பவரே வாய் தானா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல பாண்டா. ஏன் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் வர வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாதா? போ வீட்டுக்கு போ, இல்லனா உன்னை அடிக்கிற அடியில காப்பாத்துங்கன்னு கத்துவேன். எனக்கு எப்போ என்ன பண்ணுன்னு நல்லாவே தெரியும். ஆமா, என் ஜாக்கெட்டுங்க. என்னையா ஒண்ணுமே புரியலையா? வீட்டுல எனக்கு போர் அடிக்காதுன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு. என்டர்டெயின் பண்ணுமா போய் என்ன? கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு என் சார்பா கோட்ஸுக்கு சொல்லிடு. அவன் வரமாட்டானே. அட ஏன்பா பாண்டாங்களுக்கு புரியாத பாஷையில பேசுறீங்க? சாமன்,
நான் சொன்னதை கம்முன்னு கிளம்பிட்டான். ஜுஜுட்சு மந்திரவாதி ஆகணும்னு ஆசை இருந்தா உன் சக்தி அடிச்சு போட்டுக்கிறான் இப்படியா? கூடாது. ஒரு வேலையா நான் இங்க அனுப்பி வச்சவரை நீ என்ன பண்ணிட்டு இருக்க மாய்? வந்துட்டியா? நீ சக்தி இல்லாதவளாச்சே, அதான் உன்னை நோட்டீஸ் பண்ணல. மாக்கி, நானும் நீயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. ஏன்னா திறமையே இல்லாத நீ சபிக்கப்பட்ட பொருட்கள்ல இருந்து சக்தியை உள்வாங்கி நீ வேலை செய்யற. உன்ன மாதிரி சக்தியே இல்லாம இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல. உயரத்துல பறக்கிற கிட்டத்தட்ட எனக்கு அக்கா உன்ன தங்கச்சிங்களா? மாதிரி குப்பைய பத்தி யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. ஒரு விதத்துல நீ உண்மைதான் பேசியிருக்க. என்ன நான் குப்பைன்னா நீயும் குப்பைதான். என்ன பாரா, உன்னால எந்திரிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே தான் கிடப்பா. அவளை நான் போட்டு பொழந்துட்டேன். என்ன இப்ப சண்டை போட போறியா? சப்போர்ட் அவளே ஒரு மாதிரி. நான் வாங்கின புது ட்ராக் சூட்ல தேவையில்லாம ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதனால மரியாதையா உன்னோட யூனிஃபார்ம் விட்டுட்டு போ. இனி நான் அதை தான் யூஸ் பண்ண போறேன். சட்டைக்கு பதிலா உன் உடம்புல ஹோல்ஸ் போட்டுக்கணும்டி. அப்புறம் வாயும் காலும் நீட்டுறவங்களுக்கெல்லாம் என்னோட யூனிஃபார்ம். என்ன இது கொயாடி சண்டை? போ. டைம் ஆச்சு மாய், வா கிளம்பலாம். என்ன அவன் எங்க? ஓ, என் ஜாக்கெட் அங்க இருக்கு. ஃபுஷிக்ரோ எங்க? கவலைப்படாத, அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த போல இருக்கு. என்ன ஒண்ணும் ஆரம்பிக்கல. இவ மட்டும் தனியா சிக்கி இருக்கணுமே. டைம் வேஸ்ட். ஏன்னா டோக்கியோல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு லேட்டா போக கூடாது. டாக்கானோட கை கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பொண்ணு வெறி பிடிச்சி தெரியுறான். வண்டியை மிஸ் பண்ணி லேட்டா அந்த ஈவெண்ட்டுக்கு நான் போனேன்னா அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என் கூட வா மாய், லேட் ஆகுதுல. ச்சே, சரியான சுயநலவாதி. கியோட்டோல கிடைச்ச வாய்ப்பைய மிஸ் பண்ணிட்டேன். சும்மா வா. இங்க நடந்ததை வச்சு எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல ஈஸியா தோக்கடிச்சிடலாம் நினைக்காத. நீயும் என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி பேசாத. மரியாதையா அந்த யூனிஃபார்ம் விட்டுட்டு போ. போதும், வாய மூடு. இதுல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் முக்கியம் கிடையாதுன்னு. அவங்கள எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல பாத்துக்கலாம். நீ வா. உள்ள இருக்க மெய்க்கிறதே ஒரு பெரிய வேலை போல. அவ சொன்னது உண்மையா? உனக்கு எந்த ஆற்றலும் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். இன்னும் சொல்ல போனா இந்த கண்ணாடி இல்லாம சாபங்களை பார்க்க முடியாது. அதனாலதான் சபிக்கப்பட்ட கருவிகளை யூஸ் பண்றேன். ஏன்னா அதுல ஏற்கனவே சக்தி இருக்கும்ல. உங்கள மாதிரி என்னால என்னோட ஆற்றலை சபிக்கப்பட்ட பொருட்களுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி இங்க யூஜி கொடுத்தாரு அந்த மாதிரியா? பின்ன ஏன் ஜுஜுட்சு மந்திரவாதி ஆனீங்க? நான் யாருன்னு காட்டதா? என் மேல ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லாம குறைச்சு மதிப்பிட்ட என் குடும்பத்துக்கு நான் யாருன்னு காட்டணும்ல. இல்ல அதான நியாயம். என்ன நான் சொல்றது? குடும்பமே வழி வழியா அதுல இருப்பாங்க போல. ஷோக்கோவை பார்க்கலாம். இப்பதான் எனக்கு உங்க மேல மதிப்பு ஜாஸ்தி ஆயிருக்கு மாக்கி. இதுக்கேவா? எந்த மந்திரம் தந்திரம் தெரியாமையே ஒருத்தி இருக்கா உள்ள. வேற லெவல். யாக வந்துட்டனா இல்லையா? என்ன மாதிரி சாவோட விளிம்புல இருக்கிறவனுக்கு ஒரு நிமிஷமும் முக்கியம்தான். பிரின்சிபல் யாகாக்கு வேலை இருக்கிறதுனால அவர் வரல. ஓ, நீங்க இன்னைக்குதான் வரீங்கன்னு அவர்கிட்ட யாருமே சொல்லவே இல்ல. சொல்லக்கூடாதுன்னு பிரின்சிபல் பதில் இவர் வந்திருக்காரு கோஜப்போ. அன்னைக்கு நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரின்சிபல் காக்கு காஞ்சி. இதுக்கு எந்த நாளை பத்தி பேசுற? எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா? யூஜி தத்துவரி பத்தி தான் நான் சொல்றேன். தலைமையில இருக்க உங்களுக்கு இத பத்தி தெரியாதா என்ன? அது இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையும் இல்ல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியல. உங்களுக்கு மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீங்க பெருசா எதுவும் பண்ணல. எல்லாம் உங்களை நம்பிதான் இருக்க மாதிரி நீங்க நடந்துக்கிறது எனக்கு கடுப்பா இருக்கு. என்ன பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோங்க. இல்லனா உங்களை பத்தி அத்தாரிட்டிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்பவே முடியல. சதாரு கொஞ்சம் கிறுக்கரு, சதாரு கொஞ்சம் கோஜோ மேல கண்ணா. கவலைப்படாத, ரொம்ப நேரம்லாம் இருந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட பேசிட்டாரு.
இது ஒரு செக்யூரிட்டி வேற. நேத்து நமக்கு தெரியாத 2 ஸ்பெஷல் கிரேட் ஆன்மாக்கள் என்ன தாக்குச்சு. அச்சச்சோ, உனக்கு எதுவும் ஆகலல்ல? ஆ, எனக்கு என்ன ஆயிட போகுது? வெறும் ஒரே ஒரு கேக்குற மாதிரியே சரியில்லையே. தோக்கடிச்சிட முடியும். எவ்வளவு சூப்பர்ல. அந்த 2 சபிக்கப்பட்ட ஆன்மாக்களாலையும் ஒழுங்கா பேசுங்க. அதுலயும் அவங்களுக்கு துணையா சக்தி வாய்ந்த பல பேர் இருக்காங்க. பிரச்சனை நம்ம எதிரிகள் மட்டும் இல்ல, அகாரி, ஒகோட்சு, அப்புறம் அவங்க தோதோவும் தான். கடந்த ஒரு சில வருஷங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சக்திகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டுமா, போன வருஷம் பிக்கப் பண்ண விஷயங்களை மறந்துட்டீங்களா? இப்போ என்னன்னா சுக்குனாவை கட்டுப்படுத்துற ஒரு உருவம் வந்திருக்கு. இப்ப என்ன சொல்ல வர? தெரியாத மாதிரியே கேக்குறது. ஸ்டேட்டஸ், பாரம்பரியம், அது இதுன்னு சொல்லி இத்தனை வருஷம் நீங்க அடக்கி வச்ச சக்தி எல்லாம் இப்போ பல மடங்கு அதிகமாகி நம்மள தாக்குற நிலைமைக்கு வந்திருக்கு. அடுத்த வரப்போற காலகட்டத்துல ஸ்பெஷல் கிரேடோட சக்தி எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பாருங்க. ஐயோ இவன் யார் நடுவுல? அவங்களை எதிர்த்து நான் மட்டும் தான் சண்டை போடுவேன்னு நினைச்சிடாதீங்க. என்ன, என்னால முடியலன்னா உங்க பக்கம் திருப்பி விட்டுருவேன். எல்லை மீறி போற கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. ஐயோ, பயமா இருக்குதுப்பா. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். இதான் ஒரு மாதிரியா அவங்க 2 பேரும். இருக்கலாம். அப்புறம் யாக பிரின்சிபால் இன்னும் 2 மணி நேரத்துல வந்துருவாரு. நான் வரேன். அடோ பாவி. 2 மணி நேரமா? மீவா, எனக்கு கொஞ்சம் டீ கொண்டு வரியா? சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கோஜு கிட்ட போப்பதா? அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியும். அடங்க. டாகாடான் பீமா கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? ஓகே, ஐயே. கேட்டேன்னு சொல்ல முடியுமா? டான் டாகா ஐயோ ஊத்துதே சொல்ல. ஒரு மாதத்திற்கு பிறகு காமெடியா சீரியஸா ஒன்றும் புரியல எனக்கு. 2018 கனகாவா மாகாணம் கினிமா சினிமா. இனிமா சினிமா. ம். காட்சி முடிந்ததும் 3 பள்ளி மாணவர்களின் சிதைந்த உடல் ஊழியர்களால் மீட்கப்பட்டது. மரணத்தின் காரணம் சிதைந்த மண்டையினால் ஏற்பட்ட மண்டை அழுத்தம் மற்றும் சுவாச முடக்கம். இவன் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அங்க தியேட்டர்ல அந்த 3 பேரையும் நீங்க தான் கொன்னீங்களா? அது கொண்டுட்டு வந்திருக்கான் போல. பாரு, உன்னால என்ன பார்க்க முடியுதா? இவன் தான் நடுவில் வந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கோஜா பேசுறப்போ. இது ஒரு கொடூரமான சம்பவம். மனசை திடப்படுத்திக்கும். இவர் யாரு? ஏன் திடீர்னு கேரக்டர் கொண்டு வரீங்க? எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. செல்ஃபி எடுத்துட்டா. போட்டோக்கு போஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். யூ வெல்கம். போட்டோ கிடைச்சிருச்சு. இவரு இங்கெல்லாம் சாஃப்டா பேசுறது, மற்ற இடத்துல கொஞ்சம் திமிரா பேசுறாரு. அந்த தாத்தா டீ கேட்டாரு. டீ எங்கம்மா? டீ எங்க? ஐயோ, மாட்டினா. அந்த அழகான பொண்ணு போற நம்மளே பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு அழகாடா. வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு. என்னாச்சு? நடக்க கூடாதது ஏதாவது நடந்துச்சா? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு கேக்குறேன். முறைக்கிறா, நம்ம அழுது. ஆசைப்பட்டது நிறைவேற போகுது. என்ன இது? அடுத்த ஹேண்ட்ஷேக் ஈவென்ட்டுக்கான டிக்கெட். தக்காடா எந்த அளவுக்கு நல்லவன்னு நீ போய் பார்த்தாதான் உனக்கு புரியும். இருக்கிறது பார்த்தாதானே இது வேறையா? ஒரு ஃபேனாவும்
வருங்கால புருஷனாவோ இது என்னோட கடமை. டேய் ரொம்ப வெறுப்பேத்துறடா. வருங்கால புருஷனா? முடியாதுன்னு சொன்னா இவன் என்ன இன்னும் கடுப்பேத்துவானே. என்னாச்சு உனக்கு? அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சுக்கிறான். ஒரு நிமிஷம் மறந்துட்டேன், சாரி. ஒருத்தனை போய் கிட்ட வர மாட்டானே. ஒரு பொண்ணு. இது உங்க முதல் தடவையா? ஆமா. உங்க பேர் என்ன? மாய். என்னாச்சு மாய்? ஏன் டயர்டா இருக்க? ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியா? இவங்க கூட பழகுறவங்க எல்லாம் இப்படியே இருக்கணும் போல இருக்கு. அதிகமா இருந்ததுனால அடுத்த தடவை பெட்ரா ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா வரணும். நான் உன்னை நிச்சயம் மறக்க மாட்டேன் மாய். ஒரு வழியா பார்த்துட்டு வந்துட்டு போல இருக்கு. எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. இவங்க கூட இருக்கணும் இதெல்லாம் பண்ணும் போல. தக்காராவை பத்தி வர்ணிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வார்த்தையே இல்லையே. இது பொண்ணுடா. ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்ல. ரொம்ப கஷ்டம் இவங்க கூட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப குழப்பமா இருந்ததுங்க. புது புது கேரக்டர் நிறைய வந்துச்சு. யாரு என்ன ஒண்ணுமே புரியல. எல்லாம் மொட்டையா நிக்க வச்சுட்டு திடீர்னு ஒரு பேர் சொல்றாங்க, திடீர்னு ஆள் வராங்க, ஒண்ணுமே புரியல. ஆனா வந்து அந்த ஸ்கூல்ல ஒருத்தன் வந்தான் பாருங்க, அந்த பாடி பில்டரா ஒருத்தன் வந்தான். உருவத்துக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் வேலை இருக்கணும்னு நினைக்கிறான் எல்லாருமே. அவன் அவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நான் வந்து விடுவேன். என்னை மீறி நீ வேற மாதிரி இருந்தீங்கன்னா போட்டு அடிப்பன்ற மாதிரி சைக்கோ பார்த்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு எனக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து காமெடி பீஸா இல்லை டெரரா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் பயங்கரமான ஆளு தான், ஃபைட்லாம் பயங்கரமாக பண்ணுறான். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபன்னி சைடு இருக்கு போல அவனுக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் இவன் இருந்தானா. ஆனால் அவனோட இதெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய இதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். அவனா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்காக இருக்கான்ற மாதிரி எனக்கு வந்து பெருசு ஞாபகப்படுது. அந்த மாதிரி இருக்காம சரி பசங்க வந்து அந்த பொண்ணு இவன் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சா ஓகே. கூட இருக்கிற பொண்ணுமே அந்த பொண்ணை வந்து இது பண்ண நினைக்கிறான். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு அழகாக சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா அவனுக்கு. பசங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், நியாயம் பொண்ணுகிட்டே எதிர்பார்க்குறான். ரொம்ப கஷ்டம் போல இவனை மெயின்டைன் பண்ணுறது. இந்த மாதிரி ஆளா இவன் எப்படி இப்படி இருந்தால் மட்டும்தான் இவன் கூட பழக முடியும், பேச முடியும் போல இருக்குது. என்னன்னே புரியல அவன். அடுத்து நம்ம கோஜோ தலைவரும் பார்த்தீங்கன்னா அந்த பெருசு ஒருத்தர்கிட்ட வந்து பேசிட்டு போனார். அவர் தான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் அந்த இவங்கள்ட்ட அமுச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது சுகுணா சாவணுன்றதுக்காகவே அங்கே மாட்டி விட்டது இந்த பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் கோஜோ வந்து என்ன சொல்கிறது மிரட்டுற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதாவது பிரின்ஸிபல் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நடுவில் அதுக்குள்ளே வந்து இவர் கோவத்தை கத்திக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இது என்னமோ ஆனால் இவர் கோஜோ வந்து யாரையுமே மதிக்காத ஒரு ஆளாக தாங்க இருக்காரு. பெருசு அது யாரானா இருக்கட்டும் எவரானா இருக்கட்டும் நான் இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் அது திமிர் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கோஜோ வந்து அந்த பெருசுகிட்ட பேசுகிறப்போ 3 பேர் காமிச்சாங்க. அதில் நம்ம இட்டாதோரி இருந்தால் நடுவில் ஒரு பையன் தான். அந்த பையன் தான் லாஸ்ட்டில் வந்து அந்த வில்லன் சைடு ஒருத்தன் சைக்கோ மாதிரி இருந்தானே அவன் கூட பேசுகிறான். இட்டாதோரி இதே மாதிரி தான். அவன் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த தீய சக்தியெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இவனுக்கும் ஈஸியாக அவன் கண்ணுக்கு தெரியும். ஏன் என்ன இவனால் பார்க்க முடியுதா அப்படின்றான். ஸோ இவனும் இட்டாதோரி மாதிரி ஒரு ஆளா என்னன்றது தெரியல. பட்டு ஸ்கூலில் தான் அவனும் ஒரு மெம்பரா என்னன்றதும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் தான் இது என்னன்னு புரியும். அதான் ரொம்ப புது புது கேரக்டர் வந்து டக்கு நிற்க வச்சுட்டாங்க இந்த எபிசோடில். அதனால ரொம்ப குழம்பிடுச்சு. ஓகே இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.